இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 5ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 21ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, தசமி திதி. அருமையான நாள். வஜ்ர கம்பீரமாக ஒரு விஷயத்த பண்ணணும்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மெயினாக நரசிம்மர் வழிபாடு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். எங்கே நரசிம்மருடைய ஆலயம் இருந்தாலும் சரி, ஜம்முன்னு போய் ஒரு துளசி மாலை போட்டுட்டு இன்றைய நாள் குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னாலும் இன்றைய நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சராசரியாக 2 மணி நேரம் தான் சந்திராஷ்டமும். சம்டைம்ஸ் மத்தியானமும், சம்டைம்ஸ் நைட் டைம் கூட பாஸ் ஆகிடும். அதனால் சந்திராஷ்டமத்தை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் வேலையை நீங்கள் எடுத்து பண்ணிட்டு போகலாம். சின்ன கன்ஃபியூஷன் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கொடுக்காது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு சந்திர பலத்தோடு இருக்கக்கூடிய ஸ்தானம் இன்றைய நாள். அப்படி இருந்ததுனாவே எந்த விஷயத்தையுமே கான்ஃபிடென்ட்டாக எடுத்து உங்களால் பண்ண முடியும். ஆத்ம விஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் அது வராது. பாதி நாள் விசித்திரமாக இருக்கக்கூடிய மனிதர்களில் இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப தேஜஸாக பிரகாசமாக தெரிவிங்க. ஏன்னா சந்திர பலம் இருக்கும் பொழுது தாய்மார்களுடைய அனுகிரகம், தாய்மார்களுடைய ஆசீர்வாதம், பெண்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இருக்கும். நம்ம ஒன்று நினைக்கிறோன்னா அது அப்படியே அதுவே தான் நடக்கும். அதாவது எப்போ சந்திர பலம் இல்லையோ அந்த நாளில் நம்ம எண்ணங்களுக்கு வலிமை இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சந்திர பலம் இருக்கிறது. எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி, மற்றவர்கள் மூலியமாக, வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக பெரிய ஒரு ஆதாயத்தையும் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வேலை முடிய போகுது. கல்வி கடனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வருமானத்துக்கு மீறி செலவுகள் ஆயின்னு இருக்குன்னா அந்த செலவுகளை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி தெரியக்கூடிய, குழப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய நாள். எந்த ஒரு போட்டி இருந்தாலும் சரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் போராடி ஜெயிக்கக்கூடிய பிராப்தமாக இன்றைய நாள் ரிஷபத்துக்கு இருக்க போகிறதும். அது இன்றைய நாள் நல்ல பலத்தோடு இருக்கிறது பெண்கள். பெண்களுக்கு அசாத்திய வலிமை இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திர பலத்தோடு இருக்காரு. அமோகமான நாள். நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களோட உங்கள் பசங்களுக்கு தான் நல்லா இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு 10 மடங்கு உயரும். எந்த விஷயத்தையுமே ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் ஒரு புது முயற்சியை எடுத்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அமோகமான நாள். எதுவாக இருந்தாலும் நேர்மையாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கிறதுல வல்லவர்களாக இந்த நாள் மிதுனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். யாரெல்லாம் மெடிசன் படிக்கணுமோ, யாரெல்லாம் கெமிக்கல் ஓரியன்ட் வேலைகளில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ, மேனுஃபேக்சரிங் இருப்பீங்களோ, உற்பத்தியாளர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ வாழ்க்கலாம் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். சொந்த பந்தங்கள் அத்தனை பேருமே உங்களை சார்ந்து தான் இருப்பாங்க. உங்களை கேட்காம வீட்டில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. வீட்டில் ஒரு சின்ன துரும்பு மாற்றணுன்னா கூட உங்களை கேட்டு தான் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் வெளியூர் பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குது. வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது நல்லது. இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் பயங்கரமான தைரியமும் தெம்பும் இருக்கும். சந்திர பலம் இருக்குது. அசாத்தியமான தைரியம் இருக்கிறது. எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும். சிஸ்டம், ஐடி, நெட்வொர்க்கிங் சார்ந்த வேலைகளில் தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். யாராக இருந்தாலும் உங்ககிட்ட போட்டியே போட முடியாது. எதுவாக இருந்தாலும் அசாத்தியமான வெற்றியை நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். மனக்லேஷங்கள் அகலும். புது முயற்சிகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அத்தனை பேர் உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாராளமான பணவரவு, திருப்தியான வாழ்க்கை துணையோடைய ரொம்ப முக்கியமான சப்போர்ட், ஆதரவு இருக்கக்கூடிய நாள். வரவேண்டிய பாக்கிகள் எங்கேயாரும் வரணும்னா இந்த நாள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். வெளியூர்லேருந்து வரணும், வெளிநாட்டிலேருந்து வரணும்னா வரும். வேலைகளில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய, இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு உங்கள் பிம்பத்தை காட்டக்கூடிய அற்புதமான நாள். சூப்பராக இருக்குது.
மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஒருத்தருடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறது பஞ்சமஸ்தானமும் பாக்யஸ்தானமும். அந்த பஞ்சமஸ்தானமும் பாக்யஸ்தானமும் எந்த நாளில் கோச்சாரத்தில் நன்னா இருக்கோ அந்த நாள் பொதுவாகவே நமக்கு பெரிய ஹிட்டாக இருக்கும். அதாவது எதுக்குமே ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியதில்லை, சில விஷயங்கள் தானாகவே அமையும். எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு நம்ம நினச்சா போகிறோம், ஒரு நபர் போவார், நம்மளையும் கூட்டின்னு போவார். இந்த மாதிரி அது தானாக ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துர்க்கை வழிபாடு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். பலவிதமான நல்ல விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்காகவே நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கு. தாய்மார்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரயாணமாகவோ அல்லது முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல தகவல்கள், எல்லா விதமான நல்ல விஷயங்களும் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் நடக்கும். எப்பவுமே ஒருத்தர் கீழே நம்ம அடிமையாக இருக்கிறோன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய திறமை என்ன அப்படின்னு உட்காந்து 2 பேருக்கும் அந்த என்ன சொல்கிறது காம்படிஷன் மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிப்பீங்க. இன்றைய நாள் உடம்பு கொஞ்சம் சோர்வு அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நல்லா படுத்து தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வேற ஒரு இடத்துல நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு வேலையை முடிச்சுட்டு வரக்கூடிய அற்புதமான நாள். பட்டீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகு, அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் 10 மடங்கு உயர்வை காணக்கூடிய நாள். எல்லாருடைய அப்ரிசியேஷன், பாராட்டுகள் குவியும். நண்பர்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். எல்லா காரியங்களும் வெற்றி, 10 பேருடைய ஆதரவோடு நடக்கக்கூடிய பெரிய அளவுக்கு பதவிகள் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வேலைகள் இருப்பீங்க. ஐடி, சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங், அதே மாதிரி அமிலங்கள் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குது. வியாபாரத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுக்கல் வாங்கலாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். யாருமே பண்ண முடியாத சில முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணி இன்ஃபேக்ட் ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கக்கூடிய நாளாக நிறைய பேருக்கு அது அமையும். வியாபாரத்தில் மெயினாக டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணுறவங்க, துணிமணி வியாபாரம் பண்ணுறவங்க, நாவல்ட்டி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மெயினாக இல்லத்தரசிகளுக்கு, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய நாள். முக்கியமான வழிபாடுகளில் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. கும்ப ராசியில் இது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஒன்று தாங்க, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுறேன்னு வேண்டிங்க. உங்களுக்காகட்டும், உங்கள் மனைவிக்காகட்டும், உங்கள் கணவருக்காகட்டும், இல்லை உங்கள் குழந்தைகளுக்காகட்டும், இல்லை வீட்டில் பெரியவங்களுக்காகட்டும் எந்த வேண்டுதல் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக ஆஞ்சநேயர் நிறைவேற்றி கொடுப்பார். அசாத்தியமான வலிமை. ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்கும் பொழுது திரிகோணத்திலே ராகு உட்கார்ந்துருக்கு. அதோட திரிகோணத்தில் சூரியன் குரு உட்கார்ந்துருக்கு. கண்டிப்பாக இன்றைய நாள் வீர ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். வீட்டில் பெரியவங்களுடைய அனுமதியோட ஆசீர்வாதத்தோட பண்ணுங்க, நீங்க கண்டிப்பா நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் செந்தூர நிறம். மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன சண்டைகள், தெரியாத குழப்பங்களினால் ஏற்படக்கூடிய சர்ச்சைகள், இது எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கலாம். வீட்டில் மெயினாக பெரியவங்கனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இல்லை புரிதல் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா சரியாக போய்டும், அவ்வளோதான். இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு அலர்ஜி ஏற்படும். அலர்ஜின்னு நான் சொல்கிறது ஒவ்வாமை, சாப்பாடு அலர்ஜி, இல்லைன்னா தண்ணினால இன்ஃபெக்ஷன். அதனால் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். கனரகம் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கு அப்படின்னு கேட்டால் மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசியில் அது லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துட்டுருக்கு. மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ஓவராலாக நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.